பிளாஸ்டிக் தூய்மைப்படுத்தினார். அந்த பணி நடைபெற்றது. அதற்கடுத்த நிகழ்வான அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை எல்லா இடத்திலும் பறைசாற்றி ஒவ்வொரு அங்காடிகளுக்கும் சென்று அவர்களுக்கு பிளாஸ்டிக்கின் பிளாஸ்டிக் என்னென்ன இதாகுது பீப்புளுக்கு எவ்வளவு கெடுதல் அவேர்னஸ் கடையாக எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கள் 90% மூலம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஓசி பார்க்ல பஸ் ஸ்டாண்டு பிஓசி பார்க் உங்களுக்கு தெரியும். வவுசி பார்க் எவ்வளோ இதுக்கு முன் போனவங்களுக்கு தெரியும். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு குப்பைகளாகவும் யாருக்குமே ஒரு சமுதாயத்தின் மேல ஒரு அக்கறை இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண பொருள் அங்கேயே போட்டு போற மாதிரி எத்தனை முறை மாநகராட்சி பீப்புள் கிளீன் பண்ணாலுமே அவர்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. அங்க கிளீன் பண்ணிட்டு அதுக்கான அந்த நிகழ்ச்சியை தொடங்கினர். அது மார்க்கெட் ஏரியா நல்லாவே தெரியும். காலையில போயிட்டு காலையில இருந்து ஒர்க் பண்றாங்க. நைட் ஆனா அவ்வளோ இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த காத்தால வரணும்னா எப்படி அங்க இருக்க முடியும்? அதை தூய்மைப்படுத்துறது நமது கார்பரேஷன் டீம் தான். அந்த கார்பரேஷன் டீம் அந்த ஒர்க்கர்ஸ் மூலம் தான் பண்ணது. மார்க்கெட் ஏரியால கிளீன் பண்ணாங்க. அண்ட் ராஜாஜிபுரம் உங்களுக்கு தெரியும். ராஜாஜிபுரம் எவ்வளவு சுத்தத்தின் பின்தங்கிய இடமாக கருதப்பட்ட ராஜாஜிபுரத்தில் அங்க ஓடுகள் மாற்றி தந்து ரோடுகள் போட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தில் இருக்கும் பொது கழிப்பிடங்கள் சுத்தம் செய்ய மாநகராட்சியுடன் இணைந்து இளஞ்சிய சமூக அமைப்பினர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். நார்மலா இறங்கி வேலை பார்க்க மாட்டோம். இந்த சமூக அமைப்பும் நம்ம யாருமே ரெடியாக மாட்டோம். அந்த வேலை பண்ணிருக்காங்க. அதுக்கான பிபிடி ஸ்லைட்ஸ் தான் லாஸ்டா போட்டு காட்டுறோம். தென் டெங்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் சார் ஒரு விஷயம் கேட்கவே இருந்தது சார். சரி சார் ஒரே ஒரு கொஸ்டின் வருது சார். இந்த டெங்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல எல்லா மாவட்டத்திலையும் நடந்ததை விட சிறந்த மாவட்டமா இங்க நடைபெற்றுச்சுன்னு சொல்லிக்கிறாங்க சார். அது எங்களுக்கும் நாங்களும் இணைஞ்ச ஒரு பக்கம் நாங்கள் ஈரோடு தொழில் அமைப்பு நாங்கள் வேறு பக்கம் உங்களோட இணைந்து செயல்பட்டோம். ஆனா ஈரோடுல நல்ல இருக்கிற மாவட்டங்களிலே ஈரோடு மாவட்டமானது டெங்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் சரி இப்ப இருக்கிற பெஸ்ட் கார்பரேஷன்ல ஒன் ஆஃப் அதை பாத்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு கிளீனா இருக்குங்கிறது போய் பார்த்தா தெரியும். நிறைய வீடியோஸ் பார்த்துப்பீங்க உங்களோட. சார் அந்த வகையில டெங்கு நல்ல வரைய ஈரோடுல இல்லாம இருந்ததுக்கும் பிரச்சனையை வராமல் இருந்ததுக்கும் காரணம் சில சமூக அமைப்பினர் உங்களுடைய சிறந்த செயல்பாடுகளோடு இணைஞ்சு நாங்களும் செயல்படுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது அவேர்னஸ் கிளீனாகிறதுக்கு ரொம்ப நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. எங்க மாதிரி அமைப்புகளை ரொம்ப சவாலான விஷயம். அரசோடு இணைந்து செயல்படும் பொழுது நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும். அத்தனை பிரச்சனையும் செவி சாய்க்காமல் பிரச்சனையே இல்லாமல் அத்தனை மக்களுடைய பிரச்சனையை சமூக அமைப்புடன் இணைந்து மாநகராட்சி பணியை அருமையாக செய்து கொடுத்த அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தில் தெரியப்படுத்த வேண்டும். நெக்ஸ்ட் லெவல் பேப்பர் பாத்தீங்கன்னா பேப்பர் பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போனாங்க. நான் பிளாஸ்டிக் மட்டும் பண்ணாது அழிவு பண்ண முடியாத இந்த கெமிக்கல் அதிகமாக கலந்த பேப்பர் ரீசைக்கிளிங் மெத்தட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கான மறுசுழற்சி முறைகளும் அது மட்டும் இல்லாது அதுக்கான ஒரு குடோன்களும் வசதி ஏற்படுத்தி தந்து ஆலையுடைய உதவியால் மிகவும் பிரமாண்டமாக அந்த சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சிக்கான விதையை அவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த விதை விருட்சமாகணுங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். 31 வருஷமா இது உண்மையாவே ரிமார்க்கபிள் டு ஈரோடு. ஏன்னா எத்தனை பிரச்சனைகள் நான் ஈரோடு 15 வருடமா பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டெத் இருக்கும். எங்க தெரியுங்களா? நம்ம யூனிவர்சிட்டி பார்க் பேக் சைடு நமது இவங்க நம்ம நாடோடிகள் அவங்க எப்படி சொல்றது தெரியாது. அவங்க மக்கள் தான். அவர்கள் ப்ராப்பரா இடம் கொடுத்தாலும் போக மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணுது. அவங்க போக மாட்டாங்க. அவங்க ரொம்ப வருஷமா ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 31 ஆண்டுகளாக அங்க நிறைய பிரச்சனைகள் தந்துச்சு. அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து அவங்க மாற்றப்படலை. இதற்கு மாநகராட்சியும் அவங்களோடு இணைந்து அது மட்டும் இல்லாது லாஸ்ட் மீட்டிங்ல தான் சொன்னாங்க நம்மளுடைய ஒளிரும் ஈரோடு அமைப்பினர் அவர்களுடைய நிதி உதவியும் கிடைத்து இவர்களுக்கான வீடு கட்டி அவர்களுக்கான இடமாற்றம் ஒரு ப்ராப்பரான வாழும் முறையை கொடுக்க வேண்டும் என்று இளஞ்சி அமைப்பினர் ஒரு முழு மூச்சாக செயல்பட்டு அவர்களுக்கான வாழ்விடத்தை கொடுத்துள்ளார்கள். சேர்ந்து அனைத்து நல்லுணங்களும் சேர்ந்து இதுக்கான வாய்ப்பை கொடுத்துள்ளார்கள். இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்டாக நான் வெளியிருந்து சொல்றேன். இது பாத்தீங்கன்னா இளஞ்சி அமைப்பிலிருந்து நான் பேசல, இப்போ சொல்றேன்.
வேறு சமூக அமைப்புகள் வந்து ஒரு அங்கமா சொல்லியிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். கண்டிப்பா இதுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு நன்றி இந்த நேரத்தில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட் அங்க பாத்தீங்கன்னா நிறைய அவார்டு வந்து வித்தின் இயர்க்குள்ள வாங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 17 பாத்தீங்கன்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கு நல்ல சமூக பணிக்கான விருது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க இளஞ்சி அமைப்புல. அது மட்டும் அல்லாது நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதாவது பெண்களுக்கான விமென்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அவார்ட்ஸ், அங்க போய் என்னன்னா சோஷியல் என்டர்பிரினர்ஷிப் அவார்ட், சமூக பணிக்கான நன்மதிப்புகளை அங்கேயும் பெற்றுக் கொண்டனர் சென்னையில் 2 மாதங்களுக்கு முன்பு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அமைப்பு இது மட்டும் இல்லாது இப்ப தொடர்ச்சியாக பல நல்ல செயல்களை செய்து வருகின்றனர். நிறைய பேருக்கு நம்ம மாநகராட்சி பணிகளில் ஈடுபட்டுள்ள நிறைய பேருக்கு தெரியும் நம்மளுடைய பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு கிளீனா இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வெளியே வர முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு கோவை ஒரு விழாக்கு போயிருக்கு சார். அங்க சொல்லும் போது ஒரு இது சொன்னாங்க, ஈரோடு முன்மாதிரியாக அமைச்சு பொது கழிப்பிடத்தில் வந்து நம்ம இன்னும் சுத்தமா வச்சுக்கணும். என்னதான் கான்ட்ராக்ட்காரர்கள் கிட்ட கொடுத்தாலும் அவங்க பார்க்காட்டியும், ஆனா கார்பரேஷன் பிகைண்ட் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றதுல ஈரோடு மாநகராட்சியும் சரி, ஈரோடு பணிக்கான நிறைய இந்த நல்லுள்ளங்களும் செய்வதற்கான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற பேசிட்டே இருக்கோம். இளஞ்சி அமைப்பினருக்கான இளஞ்சி அமைப்பின் தலைவரும் அதன் செயல் வீரரும் எல்லாரும் அன்புடன் அழைக்கப்படும் ஜானகி மேடை கிடைக்கிறோம்.